வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மே மாதம் நிகழ்கின்ற குரு பயிற்சியை பற்றி தான். இந்த குரு பயிற்சியை பற்றி ஏற்கனவே 4 ராசிகளுக்கு போட்டிருக்கேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். பார்க்காதவங்க பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி. இந்த குரு பயிற்சி எப்பொழுது நிகழ்கிறது என்றால், குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை 1/5/2024 கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதி திருவோண நட்சத்திரம் கூடிய நேரத்தில் மதியம் 1 மணிக்கு ரிஷப ராசிக்கு மாறுகிறார் குரு பகவான். அதாவது சரவீடான மேஷ ராசியிலிருந்து ஸ்திரவீடான ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஏற்கனவே சுக்கிரன் வீடு, சுக்கிரன் என்பது குருவுக்கு பகை கிரகம். ஆனால் சுக்கிரனுடைய வீடு அவருக்கு நட்பு வீடு. எனவே 2 சுபகிரக வீட்டில் ஒரு சுபகிரகம் இணைகிறது. இந்த சங்கமம் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றத்தையும், நாட்டிலும் மற்றவர்களிடமும் நல்ல செல்வ செழிப்பு, பண நடமாட்டம் ஏற்படுவதற்குரிய அற்புதமான வாய்ப்பாக இந்த ஆண்டு அமைந்திருக்கின்றது. இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், கடந்த ஓராண்டு காலமாக 9இல் உட்கார்ந்த குரு உங்களுக்கு ஓரளவு பண நடமாட்டத்தையும், நல்ல செய்கைகளையும், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொடுத்து கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் 10க்கு வருகிறார். 10இல் வருவதனால் குரு பதவியை கெடுப்பாரா என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் குரு அமர்வதால் வேலை சுமை அதிகமாகும். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்துவிடுமோ என்று, இதுவரை கட்டி காப்பாற்றிய கௌரவத்தை இழந்து விடுவோமோ என்ற கவலைகள் வந்து நீங்கும். உங்களுடைய ஆலோசனைகளை குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையொப்பம் விட வேண்டாம். உங்கள் பெயரை சிலர் தவறாக பயன்படுத்தக்கூடும். முக்கிய விஷயங்களுக்கெல்லாம் இடைத்தரகர்களை நம்பாமல் நீங்களே நேரடியாக சென்று முடிவெடுப்பது நல்லது. ஊர் பொது விஷயங்களில் அதிகம் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. சில காரியங்களை நீங்கள் முன்னின்று நடத்தப்போய் நீங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக நேரிடும். கணவருடன் வாக்குவாதங்கள் வரும். அவரும் அடிக்கடி கோபப்படுவார். அவர் ஏதோ ஒரு டென்ஷனில் கத்துவதையெல்லாம் நீங்கள் பெரிதுபடுத்தி கொண்டிருக்க வேண்டாம். பிள்ளைகளின் உயர்கல்விக்காக, திருமணத்துக்காக அதிகம் அலைய வேண்டி வரும். மாமனார், மச்சினர், நாத்தனார் வகைகளில் விமர்சனங்கள் அதிகமாகும். உங்களின் யதார்த்தமான பேச்சை சிலர் தவறாக புரிந்து கொள்ளுவார்கள். உறவினர்களுக்கு தோழிகளுக்கும் ஓடி ஓடி உழைத்தும் யாரிடமும் நன்றி இல்லையே என்று வருத்தப்படுவீர்கள். குருவின் பார்வை உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டின் மீது விழுவதால் பணவரவு குறையாது, வருமானம் உயரும். ஆனால் தவிர்க்க முடியாத செலவுகளாலும் பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும். குரு 4ஆம் வீட்டை பார்ப்பதால் தாயாரின் உடல்நிலை சீராகும். புதிதாக வாகனம் வாங்குவீர்கள், வீடு மாறுவீர்கள், வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குரு 6ஆம் வீட்டை பார்ப்பதால் ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 6ஆம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுக்கு வம்பு வழக்குகள் இருந்தால் அவை சுமூகமாக முடியும். வழக்குகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பே வரும். பழைய கடனை நீங்கள் பைசல் செய்ய வழி பிறக்கும். குரு பகவானுடைய நட்சத்திர பயணம் எப்படி என்றால், 1/5/2024 முதல் 13/6/2024 வரை உள்ள நேரத்தில் உங்கள் ராசிநாதனான சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் உங்களின் செல்வாக்கு உயரும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், பெரிய பொறுப்புகள் தேடி வரும், உறவினர்கள் மதிப்பார்கள், நிர்வாகத்திறன் கூடும், ஷேர் மூலம் பணம் வரும், வீடு மனை வாங்குவீர்கள், நோய் விலகும். 13/6/2024 முதல் 13/8/2024 வரையும் மற்றும் 28/11/2024 முதல் 10/4/2025 வரை உங்களின் விரய ஸ்தானாதிபதியான சந்திரனின் ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் அடிக்கடி பதட்டப்படுவீர்கள். முன்கோபத்தால் ஆரோக்கியம் குறையும்.
தூக்கம் கெடும். அனாவசியமாக அடுத்தவர்களை சந்தேகப்பட வேண்டாம். தவிர்க்க முடியாத செலவுகளும் தர்ம சங்கடமான சூழ்நிலையும் அதிகரிக்கும். 20/8/2024 முதல் 27/11/2024 வரையும் மற்றும் 10/4/2025 முதல் 13/4/2025 வரை செவ்வாயின் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் குரு செல்வதால் திடீர் யோகம் உண்டாகும். கருத்து வேறுபாடால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். சொத்து வாங்குவீர்கள். வழக்கு சாதகமாகும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். சகோதரர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் பெரிதாக முதலீடு செய்ய வேண்டாம். பழைய பாக்கிகளை போராடி வசூலிக்க வேண்டி வரும். பங்குதாரருடன் மோதல் வரும். குரு 10ல் நுழைந்திருப்பதால் உத்தியோகத்தில் அவமானங்களும் நெருக்கடிகளும் விரும்பத்தகாத இடமாற்றங்களும் இருக்கும். அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. சகிப்புத்தன்மையுடனும் நாவடக்கத்துடனும் செயல்பட்டால் இந்த குரு உங்களுக்கு பலவிதத்தில் நன்மைகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் பார்க்கும் பார்வையிடங்கள் சிறப்பான பார்வையாக இருக்கின்றது. பணவரவு உங்களுக்கு தடையில்லாமல் வரக்கூடியதாக இருக்கின்றது. புது சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு விரோதிகளினுடைய மனமாற்றம் நிகழக்கூடியதாகவும் வழக்குகளில் சாதகமான முடிவு ஏற்படக்கூடியதாகவும் இருக்கின்றது. குரு 10ல் நின்றாலும் அவர் பார்க்கும் பார்வை உங்களுக்கு பலப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பலன்களை தருவதாக அமைந்திருக்கிறது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். நீங்கள் பரிகாரமாக கும்பகோணம் அருகே உள்ள தாரகாசுரம் என்னும் ஊரில் ஐராதீஸ்வரர் ஆலயத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலையை சாற்றி வணங்குங்கள். வாய் பேச முடியாதவர்களுக்கும் காது கேளாதவர்களுக்கும் உதவுங்கள். நீங்கள் நினைத்தபடி நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக இந்த ஆண்டு குரோதி ஆண்டு அமைந்திருக்கிறது. 10ல் வந்திருக்கிற குரு உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களையும் நல்லதொரு ஏற்றங்களையும் தரக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்கின்றது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.